இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் பேப்பர் கிளிக் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேப்பர் கிளிக் அப்படின்னா என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற ஆடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தாங்கனாவே நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் தர்றதுக்கு சில கம்பெனிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் கம்பெனி. அதில் வந்து நம்ம இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிருக்கணும். அதில் நிறைய கண்டென்ட்லாம் இருக்கணும், நிறைய டிராஃபிக்கெல்லாம் இருக்கணும், நிறையா பேர் அந்த பிளாகை வந்து பார்த்துருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்லாம் அப்ரூவல் தருவாங்க. அதனால் ஆல்டர்னேட்டிவ் டு கூகுள் ஆட்சன்ஸ் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பிட்வர்டைசர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த பிட்வர்டைசர் கம்பெனி வந்து பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குற ஒரு கம்பெனி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அஃபிலியேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா, அதாவது அட்வர்டைசரையும் நம்மளை மாதிரி பப்ளிஷரையும் இணைக்கிற ஒரு மீடியேட்டர். அவங்க தான் அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூகுளில் தேடி பார்த்தோம்னா பேப்பர் கிளிக் அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நிறையா கம்பெனிஸ் இருக்கும். அதில் கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கும், பிட்வர்டைசர் இருக்கும், கொண்டேரா அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, KONTERA கொண்டேரான் இருக்குது, கிளிக்ஸர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிட்வர்டைசர் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது அட்வர்டைசர்ஸ் இந்த செக்ஷனில் யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட வெப்சைட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது தந்திருக்காங்களோ அவங்களாம் அட்வர்டைசர்ஸ். பப்ளிஷர்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோம், அதனால் நம்ம பப்ளிஷர். ஸோ இதில் நம்ம ஜாயின் ஃப்ரீ அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபஸ்ட் நேமு, நம்மளோட ஃபோனு நம்பர், அதாவது 91 அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு நம்பர், இது எந்த நம்பர்னு தெரியாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் நம்பர் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ், அந்த எக்ஸாம்பிளுக்காக ஒன்று க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸை கொடுக்குறோம். Sudhakar S88 Sudhakar@yahoo.com கொடுத்துட்றோம். உங்களோட யூசர் நேம் வந்து என்ன யூசர் நேமோ அது கொடுக்குறோம். பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இதிலேருந்து வர்ற கமிஷன் வந்து எப்படி பேபாலில் வரணுமா இல்லை செக்கில் வரணுமான்னு கேட்குறான். பேபால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் பேங்க். நிறைய பேர் நீங்கள் இப்போ நிறைய பேர் பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அப்படி பேபால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேபாலோட இமெயில் ஐடி இங்கே கொடுத்துடணும், உங்களுக்கு பேபாலில் கமிஷன் வந்துடும். அப்படி பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் செக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். செக் வந்து எந்த நேமில் வரணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த நேமில் தான் உங்களுக்கு செக் வரும். அப்போ உங்களோட அட்ரஸ் இந்தியா, அவுட் சைட் ஆஃப் US உங்களோட அட்ரஸ். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இது உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு செக் வரும். கொடுத்துட்டு கெட் ஆக்டிவேஷன் கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று வந்திருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஆக்டிவேஷன் கோட் ஆஸ் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ். ஸோ இப்போ நம்மளோட இமெயிலை
செக் பண்ணுறோம். பிட்வடைசர் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் வந்துச்சா? இது அந்த ஆக்டிவேஷன் கோடு. கொடுத்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வருது. இந்த பேஜில் பிட்வடைசர் டைட்டில் கொடுக்கணும். அதாவது பிட்வடைசர் ஒரு தடவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நம்ம நிறையா பிளாகோடு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக பிட்வடைசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நிறையா பிளாக் நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிளாகோட நேம் இங்கே கொடுக்குறோம். அப்போ நம்ம டாக் ட்ரைனிங் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு நேமு, நம்மளோட பிளாகோட அட்ரஸ், இந்த பிளாக் அட்ரஸை நாம் இங்கே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பிளாக் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டு, என்ன கேட்டகரியில் இருக்குது பிளாக் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணோம். நம்மளது பெட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பிளாக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பிளாக் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த பிட்வடைசரோட இருக்கிற